Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 26வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். ஓகே, ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து x0 f0 டேட்டா பாயிண்ட் ஒரு நோட்ஸ் இருக்குது, x0 x1 x2 எக்ஸெட்ரா xn இருக்குது. ஸோ அது கரஸ்பாண்டிங்காக எனக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு f0 ஒரு f1 ஓகே ஒரு f2 எக்ஸெட்ரா fn இருக்குது. ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸ் வழியாக இந்த பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாலினாமியல் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ஒரு பாலினாமியல் நான் கண்டுபிடிச்சேன். அந்த பாலினாமியல் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸ் வழியும் பாஸ் ஆகுது. அது ஒரு nth ஆர்டர் பாலினாமியலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா இது வந்து எல்லா n+1 டேட்டா பாயிண்ட்ஸும் இது பண்ணுது. அதுக்கு வந்து n-1 டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா வரப்போகுது. பட் இது என்ன ஆகும்னா ஆக்சுவலாக என்ன ஆகும்னா நீங்கள் வந்துட்டு இந்த பாலினாமியல் வந்து சப்போஸ் n டிகிரி n வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து p100 ஆஃப் x கண்டுபிடிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நியூட்டன் இன்டர்போலேஷனோ அல்லது லக்ராஞ்ச் இன்டர்போலேஷனோ கண்டுபிடிக்கும் போது அதில் பாலினாமியல் என்ன இருப்பதுன்னா சம்திங் இன்டூ எக்ஸ் பவர் 100ன்னு வரப்போகுது. ஸோ இப்போ வந்து என்னோட எக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா ரவுண்ட் ஆஃப் எரரில் வந்து என்ன ஆகுனா ரொம்ப இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 பவர் 100 அப்படின்றதும் 0.9 பவர் 100ம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு பெரிய நம்பர் ஆயிரும். இது வந்து சீக்கிரமே வந்துட்டு 1.1 பவர் 100 ஓகே. ஸோ இது வந்து சீக்கிரமே பெரிய நம்பர் ஆயிரும். இது வந்து சீக்கிரமே ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்சுவலாக 1 பவர் 100 வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து 1 பவர் 100 வந்து 1 தான் இருக்க போகுது. ஆனால் 0.9 பவர் 100 அதாவது ஒரு பெர்சன்டேஜ் எஃபெக்ட் வந்துட்டு நீங்கள் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப சின்ன நம்பராக ஆயிரும். ஓகே, ஆஃப்டர் 100 இட்ரேஷன்ஸ் வந்து இது சின்ன நம்பர் ஆயிரும். அதே ஒரு பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக எஃபெக்ட் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகமாக வரும்ன்றது நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரவுண்ட் ஆஃப் எரர் வந்து இந்த 100 வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து எஃபெக்ட் வந்துட்டு அந்த ரவுண்ட் ஆஃப் எரர்னால வந்து தப்பான ஆன்சர் வர்றதுக்கு வந்து தப்பான பதில் வர்றதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த x0 x1 x2 xn இருக்குல்ல. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இந்த குட்டி குட்டியாக வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் லோக்கலாக வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்டர்போலேஷன் பண்ண போகிறேன். அப்படி பண்ணனா அதுக்கு பேர் என்னன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் பேர். ஓகே, ஸோ வி கேன் அப்ளை லோவர் ஆர்டர் பாலினாமியல். ஸோ ஒரு ஹையர் ஆர்டர் பாலினாமியல் ஒரு 100 டிகிரி பாலினாமியல் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குட்டி குட்டி இதுக்கும் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன பாலினாமியல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணனா அந்த கனெக்டிங் பாலினாமியலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்ப்ளைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேருக்கு. அந்த கனெக்டிங் பாலினாமியலுக்கு பேர் ஸ்ப்ளைன் ஃபங்க்ஷன் பேர். பட் இது வந்துட்டு இப்போ உள்ளது இல்லை, இது வந்து 18th செஞ்சுரியிலே வந்து இது பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு எப்போனா ஃபேரிங் ரூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃப்ட்ஸ்மேன் ஒர்க்கில் வந்துட்டு அது இது பண்ணாங்க. அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தஞ்சாவூர் கோவில் கோபுரமோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரமோ அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது கல்லில் வந்து நிறையா வந்துட்டு டிசைன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிசைன்லாம் போடுறப்ப என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு ஒரு சில நுணுக்கங்கள் வந்து தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் அது வந்து எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதை வந்து அந்த இதில் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் கர்வ்டு இது வரும். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு அடி ஸ்கேலோ இல்லை அரை அடி ஸ்கேலோ வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருப்போம். அல்லது ஒரு பாகை மணி வச்சுட்டு ஒரு வட்டம் அந்த மாதிரி வரைஞ்சிருப்போம். அல்லது ஒரு காம்பஸ் வச்சு என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கர்வ்டு ஃபிகராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டிவைசஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ அந்த டிவைசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா வந்துட்டு கர்வ்டு ஃபிகர்ஸாக வரையலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஸ்ப்ளைன் அப்படின்றது பேர். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து பிரெஞ்ச் கர்வ் அல்லது அட்காக் டிவைசஸ் அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு வந்துட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்து மரத்தில் செஞ்சாங்க. இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது வந்து என்ன பண்ணால் ஒரு கர்வ் எங்கே வந்து கர்வேச்சர் தேவையோ அங்கே வந்து கர்வேச்சர் வர மாதிரி அல்லது கர்வ் வர மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அது வந்து இது. ஸோ அது வந்து நிறைய டிவைசஸ் அது மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஞ்சில் அல்லது ஜெர்மனியில் போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா டிசைன்ஸ் போட்டு வந்து நிறையா கல்ச்சர்ஸ்லாம் அதாவது சிற்பங்கள்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு இதாக வந்துட்டு நம்மளோட தஞ்சாவூர் கோவில் கோபுரமோ அல்லது இதுலேயும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது வந்துட்டு ஒரு லாங் ஸ்ட்ரிப்பு, ஒரு உடன் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு என்ன பண்ணால் அதில் வந்து ஒரு வெயிட்ஸ் எங்கே இருக்குது, அதில் வந்து எங்கே வந்து வெயிட்ஸ் கொடுக்கணும், எங்கே வந்து கரு கொடுக்கணும் அப்படின்றத வச்சு ஒரு டேபிள் வந்து அட்டாச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எங்கே வந்து வெயிட் கொடுக்கணும், அந்த வெயிட்ஸ்க்கு வந்து பேர் வந்து டக்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, அந்த டக்ஸ் கொடுத்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இது பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ளைன். ஓகே, அந்த இதுக்கு பேர் அந்த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் வுட்டுக்கு பேர் வந்து ஸ்ப்ளைன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ வந்து 18th செஞ்சுரியில் வந்துட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இது என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு நமக்கு வந்து அந்த எந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகணுமோ அந்த பாயிண்ட்ஸ் வழியாக கரெக்டாக போய் இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் 18th செஞ்சுரியில் இது பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 1950 வரைக்கும் இதை வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து 19th செஞ்சுரியில் 1951 அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்ப்ளைன் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் புக் வந்துட்டு 1967 வந்துட்டு ஆல்பர்ட் நீல்சன் அண்ட் வால்ஸ் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு இந்த ஸ்ப்ளைன் தியரி யூஸ் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ 1950 கிட்ட தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ளைன் வந்துட்டு திருப்ப வந்துட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி இன்டர்பிரேட் பண்ணலான்றதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ப்ளைன்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு புக்கே இருக்குது, கால்டிக் பூர் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அவரோடது வந்து த கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்ப்ளைன்ஸ் கேஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகே, படித்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஸ்ப்ளைன்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டிகிரி ஸ்ப்ளைனா என்ன டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு கியூபிக் ஸ்ப்ளைனா என்ன, குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனா என்னன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ளைன் லீனியர் ஸ்ப்ளைன் அல்லது ஸ்ப்ளைன் ஆஃப் டிகிரி 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஓகே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, எஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், எஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா ஒரு இன்டர்வல் ஏ, பின்ற இன்டர்வல் இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ண போகிறேன். ஏ, பின்ற இன்டர்வல் த டொமைன் ஆஃப் எஸ் வந்துட்டு ஏ, பியா இருக்குது. ஓகே, ஏ, பிலேருந்து லெட்டஸ் ஆர்க்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டி இது பண்ணால் எஸ் வந்துட்டு ஏ, பி டு ஆர் டொமைன் வந்துட்டு இதாக இருக்கணும். ஸோ இதுக்கு பேர் வந்து இந்த எஸ் வந்து எப்போ நான் லீனியர் ஸ்ப்ளைன் சொல்ல போகிறேன்னா, எஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, எஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஏ, பி வந்து பார்ட்டிஷன் பண்ணுறீங்க. ஏ, பி வந்து எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறீங்கன்னா, இது வந்து பார்ட்டிஷன் பண்ணுறீங்க. எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறீங்கன்னா T0. ஸோ இதில் வந்து பார்ட்டிஷன் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு பிஎன் எடுக்கிறேன். ஓகே, T0, T1, T2 எக்ஸெட்ரா Tn. ஓகே, ஒரு பார்ட்டிஷன் எடுக்கிறேன். அதை என்ன பண்ணுறேன்னா ஏ, பின்ற இன்டர்வல் இருக்குது. ஓகே, ஏ, பின்ற இன்டர்வலை என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதை வந்து T0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, T0 வந்து ஏ, இது வந்து Tn எடுத்துக்கிறேன். இது வந்து T1, T2, ஸோ இன் பிட்வீன் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். T3 எக்ஸெட்ரா Tn-1 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த எஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, இந்த பாலினாமில் வந்து இந்த லீனியர் பாலினாமில் வந்து என்ன பண்ணணும், இந்த எண்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்துலையும் பார்ட்டிஷன்லாம் என்ன பண்ணணும்னா லீனியர் பாலினாமில் இருக்கும். அதாவது இந்த இன்டர்வல் எடுத்தோம்னா இந்த குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு ti,ti+1, சப்போஸ் இங்கே வந்து ti,ti+1 ஒரு இன்டர்வல் இருக்குது. இந்த இன்டர்வல் எடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த ti,ti+1ல இது வந்து என்னவா இருக்குன்னா, இந்த லோக்கல் இதில் வந்து இது வந்து லீனியராக இருக்க போகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து எஸ் வந்துட்டு லீனியர் பாலினாமிலாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அது வந்து இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். எஸ் இஸ் லீனியர் பாலினாமல், ஈச் சப் இன்டர்வலையும் அது வந்து லீனியர் பாலினாமிலாக இருக்கும். ஸோ எ ஸ்ப்ளைன் ஃபங்க்ஷன், ஓகே, ஸ்ப்ளைன் ஃபங்க்ஷன்றது என்னன்னா a function that consists of polynomial pieces joined together with certain conditions. ஓகே, அதுதான் இது. ஸோ அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸோ முன்னாடி வந்துட்டு நம்ம பார்த்ததுல சப்போஸ் இது ஏ, பினா என்னோட பாலினாமில் வந்து எப்படி இருக்குன்னா, ஏதோ இப்படி இந்த மாதிரி ஒரு பாலினாமில் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இது வந்துட்டு ஸோ சப்போஸ் இது வந்துட்டு T0, T1 இருக்குன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா கர்வேச்சர் எங்கேயுமே இருக்காது, எல்லாமே வந்து ஒரு லீனியராக தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து லீனியராக இருக்க போகுது. ஸோ இதை வந்து நான் S0 ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இதை S1 ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன், இதை S2 ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன், எக்ஸெட்ரா இது வந்து Sn ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து Sn ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த பாலினாமில் எல்லாமே என்ன இருக்குன்னா, ஃபங்க்ஷன் whose pieces are linear polynomial joined together with to achieve the continuity. அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறோம். சும்மா ரேண்டமாக ஒரு இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து கண்டினியூட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல சப்போஸ் நான் வந்து ஸோ இப்போ வந்து நான் பாலினாமில்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சப்போஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு லீனியர் பாலினாமில் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன பண்ண போறோம்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் லீனியர் பாலினாமில் தான் இருக்கும்போது S0 ஆஃப் எக்ஸ். ஓகே, எந்த இடத்துலனா T0, T1ல. ஓகே, S1 ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எங்கே டிஃபைன் பண்ணுறேன்னா T1, T2ல டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, அதேமாதிரி எக்ஸெட்ரா SI ஆஃப் எக்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன். சிமிலர்லி Sn ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா கண்டினியூஸ் நான் சொல்லியிருக்கேன். S ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ S0 ஆஃப் T1 வந்து என்னவா இருக்கணும்னா S1 ஆஃப் T1 இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா இந்த T1 வந்துட்டு என்ன இருக்கணும், கண்டினியூஸ்னா என்ன பண்ணணும், அந்த ரெண்டு இடத்துல வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு டிஸ்கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது, கண்டினியூட்டி இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணால் அது வந்து கண்டினியூட்டாக, ஓகே, டிஸ்கன்டினியூட்டி இருக்கக்கூடாது, கண்டினியூட்டியாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு இது என்ன பண்ணணும், கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, கண்டினியூஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு ஸ்ப்ளைன் சொல்கிறோம். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது வந்து ஸ்ப்ளைன் கிடையாது. ஓகே, இது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல T0, T1, T2, Tn, ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல டிகிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு என்ன ஆகுது, அதோட கேரக்டர் வந்துட்டு அந்த TI அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அது வந்து சேஞ்ச் ஆகுது.
அந்த சேஞ்ச் ஆகிற இடத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அதுக்கு பேர் நாட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இந்த இடத்துக்கு பேர் வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு பேர் வந்து நாட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, அது சேஞ்ச் ஆகிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு பேர் வந்து இந்த ஃபங்க்ஷன் அந்த அந்த இடத்துல அந்த எந்த டிஎஸ்ல சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் வந்து நாட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னோட எஸ்ஆப்எக்ஸ் லீனியர் ஸ்ப்ளைனுக்கு வந்து இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதையும் அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஆப்எக்ஸ் வந்துட்டு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்ன பண்ணலாம்னா ஸோ ஏகமா பீன்ற இன்டர்வல் இருக்கு. ஏகமா பீன்ற இன்டர்வல் நான் x0 x1 x2 எக்ஸெட்ரா xn ஈக்குவல் டு பின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி வரப்போதுனா என்னோட கரு வந்துட்டு இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே, எக்ஸெட்ரா இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இது வந்து S0 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறேன், இது வந்து S1 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறேன், இது S2 ஆஃப் எக்ஸ், S3 ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து Sn ஆஃப் எக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி டிஃபைன் Sn-1 ஆஃப் எக்ஸ். ஓகே, n-1 தான் இருக்க போகுது இன்டர்வல்ஸ். ஸோ S1 - 1 ஆஃப் எக்ஸ். ஸோ S ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னா S ஆஃப் எக்ஸ்ன்றது S0 ஆஃப் எக்ஸ் x belongs to x1, x0, x1. ஓகே, S1 ஆஃப் எக்ஸ்ன்றது x belongs to x1, x2. ஓகே, எக்ஸெட்ரா Sn ஆஃப் n-1 ஆஃப் எக்ஸ்ன்றது x belongs to xn-1, xn. ஸோ இதில் எல்லா SI ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா எல்லாமே வேறு வேறு லீனியர் பாலினாமியல் இருக்க போகுது. ஸோ AAX + BIன்னு இருக்க போகுது. இதுதான் என்னோட ஒவ்வொரு SI ஆஃப் எக்ஸும் இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்கணும்னா எனக்கு A என்ன BI என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் A என்ன BI என்ன. ஓகே, இந்த ஒவ்வொரு இதுக்கும் S0 ஆஃப் எக்ஸில் A0 B0 என்ன, S1 ஆஃப் எக்ஸ்க்கு A1 B1 என்ன, S2 ஆஃப் எக்ஸ்க்கு A2 B2 என்ன. ஸோ இதே மாதிரி Sn-1 ஆஃப் எக்ஸ் வந்துட்டு AN BN என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் இதில் வந்து எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா இதில் வந்து n இது இருக்குது, 2 பேராமீட்டர்ஸ் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 2n அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கணும், AI BIs. ஓகே, ஏவும் பியும் ஏஐயும் பிஐயும் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அது எப்படி எத்தனை இருக்குன்னா 2n சச் இது இருக்குது, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி S ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லீனியர் பாலினாமியல். ஓகே, S ஆஃப் எக்ஸ் லீனியர் பாலினாமியல். ஒவ்வொரு பீஸும் வந்துட்டு லீனியர் பாலினாமியல் தான். ஓகே, ஸோ இந்த நாட்ஸ் எல்லாமே x0 x1 x எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா ஓகே இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓகே இந்த x0 x1 x2 xn எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, வேறு எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸில் ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா x0 x1 கொடுத்துட்டோம். ஓகே, x0 x1 கொடுத்துட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு கொடுத்தாச்சு. ஓகே, f0 f1 கொடுத்தாச்சு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நீங்கள் இந்த ஸ்லோப் என்னன்றதை கண்டுபிடிச்சா போதும் உங்களோட ஆன்சர் வந்துடும். ஏன்னா நம்மளோட பாலினாமியல் வந்து எப்படி இருக்க போகுது, பாலினாமியல் வந்துட்டு நம்ம வந்து y = mx + bன்னு எழுதலாம். ஓகே, அல்லது y = m × x - y - y0 = x - x0 அப்படின்னு எழுதிக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம்னா y - y1 y2 - y1 = x - x1 x2 - x1 எழுதிக்கலாம். ஸோ இங்கே y பாயிண்ட்ஸும் இருக்குது, இந்த பாயிண்ட் x பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ அப்போ இதை பொறுத்தல என்ன இருப்பதுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ S ஆஃப் எக்ஸ் வந்துட்டு -f1 f2 - f1 = x - x1 x2 சாரி இது வந்து நாட்னு போட்டுக்கிறேன். ஓகே, f1 - f0 ஃபர்ஸ்ட் இதுக்கு மஸ்ட் எழுதுறேன். ஓகே, சப்போஸ் இந்த இதை எடுத்திங்கன்னா சப்போஸ் ரெண்டாவது எடுத்திங்கன்னா அதில் வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா S0 ஆஃப் எக்ஸ்னு எழுத போகிறீங்க. ரெண்டாவது எழுதும்போது S1 ஆஃப் எக்ஸ் - f1 f2 - f1 x - x1 x2 - x1 அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி இது பண்ணலாம். ஸோ S ஆஃப் எக்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு இதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம வந்து அப்ராப்ரியேட் லீனியர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இது பண்ணுறதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி இது வந்து என்ன பண்ணோம், இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்ப்ளைன்னு சொல்கிறோம். சப்போஸ் அவுட் சைட் த இன்டர்வல் A, B இந்த இதை தாண்டி வந்து நம்ம இது பண்ணோம்னா அப்போ என்ன பண்ணலாம்னா சப்போஸ் இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த அவுட் சைட் த இன்டர்வல் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதை வந்து அதாவது இந்த பக்கம் என்ன இருக்கோ அதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட் சைட் ஏக்கு அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அவுட் சைட் பிக்கு. ஓகே, ஸோ லெஃப்ட் மோஸ்ட் இன்டர்வலுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா x0 வந்துட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இதை வந்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா S ஆஃப் எக்ஸ் = S0 ஆஃப் எக்ஸ் if x is less than a. ஓகே, லெஸ் தேன் ஏவாக இருந்துச்சுன்னா Sn-1 ஆஃப் எக்ஸ் if x is greater than b. ரிமைனிங் பிளேசஸில் இது எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட் சைட் த இன்டர்வல் வந்து இது மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா கண்டினியூட்டி தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கான்றதை இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து S0 ஆஃப் எக்ஸ்
ஸோ இது வந்து எங்கே கண்டினியூட்டி இல்லாமல் இருக்க போகுதுன்னா x1 பிளேஸில் தான் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்க போதும். ஸோ s நாட் ஆஃப் x1 வந்துட்டு ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x1 ப்ளஸ் சாரி x1 மைனஸ் ஓகே s நாட் ஆஃப் x ஓகே அதுவும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x1 ப்ளஸ் s1 ஆஃப் x ஓகே இதுவும் என்னவா இருக்குன்னா இது ரெண்டும் சேர்ந்து என்னவா இருக்குன்னா இது வந்து எனக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு s ஆஃப் x1 அல்லது s ஆஃப் x1 இருக்கும் ஓகே ஸோ s ஆஃப் x1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்கள் s2 ஆஃப் x எடுத்தீங்க s1 ஆஃப் xம் s2 ஆஃப் xம் ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x2 ப்ளஸ் x2 மைனஸ் ஓகே s1 ஆஃப் x அதுவும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x2 மைனஸ் s2 ஆஃப் xம் என்னவா இருக்கணும் s ஆஃப் x2 இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னவா இருக்கணும் இது வந்து எனக்கு வந்து கோயின்சிட் ஆகும். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து செக் பண்ணணும். அது எண்டு பாயிண்ட்ஸில் மட்டும் செக் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டினியூட்டி ப்ராப்ளம் வரலைன்னா நம்மளோட இது வந்து ஸ்ப்ளைனாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இது வந்து ஸ்ப்ளைனாக இருக்காது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெதர் s ஆஃப் x வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கா இல்லைன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் s ஆஃப் x வந்து என்ன கொடுத்துருக்கேன் s ஆஃப் x ஈக்குவல் டு x மைனஸ் 1,0ல ஓகே மைனஸ் 1,0ல மைனஸ் எக்ஸ் எங்கன்னா 0,1ல 0,1ல வந்து -1 நெக்ஸ்ட் வந்து 1 மைனஸ் 2x மைனஸ் 2x மைனஸ் 2 எங்கன்னா 1,2ல ஓகே 1,2ல க்ளோஸ் டு இன்டர்வல் 1,2. ஸோ இது வந்துட்டு லீனியர் ஸ்ப்ளைனாஸ் ஓகே இது 1 மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ வந்து லீனியரா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணோம். ஓகே இது வந்து லீனியர் தான் ஓகே ஸோ இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இது லீனியர் தான் இந்த இன்டர்வலில் இதுவும் லீனியர் இந்த இன்டர்வலில் இதுவும் லீனியர் தான். ஸோ லீனியர் பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஓகே இது வந்து ஸ்ப்ளைனா இல்லைன்றதை செக் பண்ணோம். ஸ்ப்ளைனாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் வேணும் ஒரு கண்டிஷன் வந்து கண்டினியூஸ் கண்டிஷன் வேணும். ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் கண்டினியூஸாக இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ இந்த இன்டர்வலில் இது வந்து கண்டினியூஸ் ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தான். ஸோ இது வந்து கண்டினியூஸ் இந்த இன்டர்வல்லையும் இது கண்டினியூஸ் தான். இது ஏன்னா 1 மைனஸ் எக்ஸ் இந்த இன்டர்வல்லையும் 2x மைனஸ் 2 ஸோ லீனியர் பண்ணலாம் இல்லை. ஸோ இதனால இதுவும் கண்டினியூஸ் தான். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த 0ன்ற பாயிண்ட்லையும் 1ன்ற பாயிண்ட்ல மட்டும் அது வந்து கண்டினியூஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா s ஆஃப் 0 ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஓகே s ஆஃப் x என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே அடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் s ஆஃப் x என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே இது ரெண்டும் சேமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் s ஆஃப் xல வந்து என்ன வரப்போகுதுன்னா இது வந்து 0வாக தான் இருப்பது ஏன்னா -1,0 ஸோ இது வந்து 0வாக தான் இருக்குது. அதே 1 மைனஸ் எக்ஸ் போடும்போது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் 0 மைனஸ் போடும்போது இது வந்து திருப்பி இங்கே எனக்குள்ள 0 தான் இருப்பது. ஸோ இது வந்துட்டு 0வாக இருக்க போகுது இது வந்துட்டு 1ஆக இருக்க போகுது. ஓகே இதோட லிமிட் அப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அட் 0ன்ற பிளேஸில் இது நாட் ஈக்குவல். ஓகே 1ல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா 1ன்றது அதே மாதிரி செக் பண்ணோம். 1க்கு போடும்போது இது வந்து 0 ஆயிரும் இதில் 1 போடும்போது இதே மாதிரி இதில் வந்து 0 தான் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல 1ன்ற பாயிண்ட்டில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை 0ன்ற பாயிண்ட்டில் இது டிஸ்கண்டினியூஸ். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் டிஸ்கண்டினியூஸ் இருந்தாலும் அது வந்துட்டு என்ன கிடையாது ஸ்ப்ளைன் கிடையாது. அதனால் இது வந்து என்ன கிடையாது இட் இஸ் நாட் அ ஸ்ப்ளைன். இந்த பாலினாமியல் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன கிடையாது நமக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்ப்ளைனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது இஸ் நாட் அ ஸ்ப்ளைன். ஓகே ஏன்னா இது டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறதுனால இது வராது. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து லீனியர் ஸ்ப்ளைன் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே லீனியர் ஸ்ப்ளைன் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக கண்டுபிடிக்கலாம் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம்னா என்கிட்ட வந்துட்டு டேட்டா நோட்ஸ் இருக்குது x0 x1 x2 எக்ஸட்ரா xn இருக்குது. கரஸ்பாண்டிங்லி ஐ ஹாவ் f0 f1 f2 எக்ஸட்ரா fn இருக்குது. ஓகே ஸோ இதெல்லாம் இதோட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து லீனியர் ஸ்ப்ளைன் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இதெல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ப்ளைன் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ட்ரா பண்ண போகிறோம். வி கேன் ட்ரா பாலிகோனல் லைன் த்ரோ தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே இந்த பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வித்தவுட் ட்ராயிங் வெர்டிகல் செக்மெண்ட் எதுவுமே இல்லாமல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா SI ஆஃப் x வந்துட்டு நான் எப்படி எழுதுனா SI ஆஃப் x ஈக்குவல் டு f ஆஃப் xi ப்ளஸ் m இன்ட்டு x மைனஸ் mi இன்ட்டு x மைனஸ் xi. ஓகே எப்போனா x வந்துட்டு xi xi ப்ளஸ் 1ல இருக்கும். ஓகே ஸோ இந்த mi எப்படி டிஃபைன் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். mi வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா mi ஈக்குவல் டு f ஆஃப் xi ப்ளஸ் 1 மைனஸ் f ஆஃப் xi டிவைட் பை xi ப்ளஸ் 1
மைனஸ் எக்ஸ்ஐ. ஓகே, அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஜஸ்ட் நார்மல் ஸ்கூல் டேஸ் இது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எங்கிட்ட என்ன இருக்குன்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே, கரஸ்பாண்டிங்காக எஃப்ஐ ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து லைன் ஜாயினிங் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுவீங்க? ஸோ எஃப் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எஃப்ஐ ப்ளஸ் 1 டிவைடட் பை எஃப்ஐ. ஓகே, எஃப்ஐ ப்ளஸ் 1 மைனஸ் எஃப்ஐ ஓகே ஈக்குவல் டு எக்ஸ்ஐ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ டிவைடட் பை எக்ஸ்ஐ ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ்ஐன்னு எழுதும். ஸோ அதை எப்படி எழுதுனா ஒய் மைனஸ் எஃப்ஐ ஈக்குவல் டு எஃப்ஐ ப்ளஸ் 1 மைனஸ் எஃப்ஐ divided by xi plus 1 minus xi into x minus xi ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ y equal to fi plus 1 minus fi divided by xi plus 1 minus xi into x minus xi. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா என்னோட எம்ஐன்னு எடுத்துக்கிறேன். அதோட ஸ்லோப், அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்லோப் இருப்பது அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை அந்த ஒய்யை தான் என்னன்னு சொல்கிறேன்னா எஸ்ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். எஸ்ஐ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ plus 1 minus fi divided by xi plus 1 minus xi into x minus xi. ஓகே, ஸோ அதுதான் இதில் எழுதிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதாவது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸை எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்களா? அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்குரிய ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எழுதுவோம்ல, அதை தான் எழுதிருக்கோம். அதை தான் நான் வந்து எஸ்ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட லீனியர் ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட அப்போ இதுதான் என்னோட லீனியர் ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன். ஓகே, என்னோட லீனியர் ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் முடிஞ்சது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 2n பேராமீட்டர்ஸ் இருக்குது, n கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது, a அண்ட் n கான்ஸ்டன்ட்ஸ் ba இருக்குது. ஸோ அதை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த n 2n கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன வரப்போகுது, ஒரு எஸ்ஐ வந்துட்டு இன்டர்பிரேட் ஆக போகுது. ஸோ அதனால் அந்த என் பாயிண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. ஸோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸும் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஈஸியாக அதை கண்டுபிடிச்சலாம். பட் ஹையர் டிகிரி ஸ்ப்ளைன், அதாவது குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன் ஆர் கியூபிக் ஸ்ப்ளைன்லாம் போகும்போது என்னன்னா இந்த இது வந்துட்டு கரெக்டாக வராது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, அந்த கண்டிஷன் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸும் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸும் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. அப்போ வந்துட்டு ப்ராப்ளம் வரும். ஸோ அது எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் லீனியர் ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் கூடிய சூடோ கோட். ஓகே, ஸோ n-1 to 0 எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸ்பி மைனஸ், ஸோ இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ்க்கு வந்து நான் இன்டர்போலேஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா சப்போஸ் என்னோட S0 of x, S1 of x, S2 of x, எக்ஸெட்ரா Sn of x இருக்குது. ஸோ எக்ஸை ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வருதுன்றதை பார்க்க போகிறீங்க. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு எந்த இன்டர்வலில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இன்டர்வலோட SI of x எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வரப்போகுது. அதை தான் இந்த இன்டர்போலேஷனில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது லீனியர் ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்குன்னா 3, 4.5, 7, 9. ஓகே, இது வந்து எக்ஸோட வேல்யூஸ். ஓகே, எஃபோட வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2.5, 1, 2.5, 5. ஓகே, சாரி 0.5 இதான் என்னோட. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நான் வந்துட்டு இதில் கேட்டிருக்க வந்து x = 5ல் என்ன டேட்டா வரும்ன்றதான் கேட்டிருக்காங்க. x = 5ல் என்ன வரும்ன்றதான் கேட்டிருக்காங்க. x = 5ல் இதோட இன்டர்போலேஷன் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், S1 of x, S2 of x, எக்ஸெட்ரா எல்லாமே கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து ஆல்ரெடி x = 5க்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து என்ன கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த லீனியர் ஸ்ப்ளைனில் வந்துட்டு எல்லா இதையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 4.5, 7.5 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை மட்டும் நான் முடிச்சா போதும். மீதி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருப்பது. ஓகே, ஸோ ஏன்னா அந்த கண்டினியூட்டிஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நான் S1 of x மட்டும் இதில் கண்டுபிடிச்சா போதும், வேறு எதுவுமே கண்டுபிடிக்கல. ஸோ S0 of x நான் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. பட் ஆனால் அது கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ S0 of xன்றது என்ன வரப்போகுதுன்னா f of xi, fi, ஸோ f0 plus f1 minus f0 divided by x1 minus x0 into x minus x0. இதுதான் வந்து என்னோட x minus x0. ஸோ இதான் வந்து என்னோட S0 of x இருக்குது. ஸோ f0ன்றது 2.5. ஓகே, f1 minus f0ன்றது 1 minus 2.5 divided by x1 minus x0ன்றது 4.5 minus 3 into x minus 3. ஓகே, ஸோ இதான் என்னோட S0 of x இருக்குது. ஸோ S0 of xன்றது 2.5. ஸோ இது வந்துட்டு minus 1.5, இது வந்துட்டு திருப்ப minus 1 plus 1.5. ஓகே, into x minus 3. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி ஸோ இது வந்துட்டு என்ன இருப்பது 2.5 minus x plus 3 equal to x minus x plus 5.5. ஸோ இதுதான் என்னோட S0 of x இருக்குது. ஸோ பட் நமக்கு இது தேவையில்லை. ஏன்னா என்னோட
5 வந்துட்டு 3க்கு 4.5க்கு இடையில இல்லை, 4.5க்கு 7க்கு தான் இடையில தான் இருக்குது. ஸோ அதனால் S1 ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ S1 ஆஃப் எக்ஸ்ன்றது F1 ப்ளஸ் F2 மைனஸ் F1 டிவைட் பை X2 மைனஸ் X1 இன்ட்டு X மைனஸ் X1. ஓகே, F1ன்றது 1, ஓகே, ப்ளஸ் F2ன்றது 2.5 மைனஸ் 1 டிவைட் பை X2 மைனஸ் X1ன்றது 7 மைனஸ் 4.5, ஓகே, இன்ட்டு X மைனஸ் 4.5. ஓகே, ஸோ இதான் என்னோட இது. ஸோ இதோட ஆன்சர் என்ன இருப்பது 1 ப்ளஸ், ஸோ இது வந்து 2.5 மைனஸ் 1, ஸோ 1.5, இது வந்துட்டு 7 மைனஸ் 4.5, ஸோ ஒரு 2.5 இருப்பது. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன இருப்பதுன்னா 0.6 இன்ட்டு X மைனஸ் 4.5 இருப்பது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர்ஸ் இதாக இருப்பது. ஸோ S1 ஆஃப் 5 நான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ S1 ஆஃப் 5ன்றது 1 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 5 மைனஸ் 4.5. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஸோ 0.6, ஸோ இது 0.5, ஸோ 0.6 இன்ட்டு 0.5, ஸோ 0.3 இருப்பது, ஸோ 1.3. ஓகே, இதான் இதோட ஆன்சர். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்குது, 1க்கும் 2.5க்கு இடையில இருக்குது. ஸோ இதோட ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ S1 ஆஃப் 5, ஸோ இதில் வந்து நீங்கள் S0, S2, S3 எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. என்னோட இன்டர்வல் எங்கே இருக்கோ அதோட மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மீதி இது கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அது மட்டும் கண்டுபிடிக்கும். ஸோ இதான் அதோட கிராஃப். S1 ஆஃப் எக்ஸ், S1 ஆஃப் எக்ஸ், S2 ஆஃப் எக்ஸ் வந்து இது மாதிரி. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 0.5 இருக்குது. ஸோ ஸ்டீப் வந்து இந்த பக்கம் இருக்குது, இதில் வந்து ப்ளஸ் தான் இருக்குது, 0.6x இருக்குது. ஸோ இந்த பக்கம் போயிருக்கு. அதே மாதிரி S3 ஆஃப் எக்ஸ், S2 ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் லீனியர் ஸ்ப்ளைன். இதில் வந்து ஒரு தியரம் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி குட்னஸ் ஆஃப் த லீனியர் ஸ்ப்ளைன் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு மாடுலஸ் ஆஃப் கண்டினியூட்டின்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப், ஸோ எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் த இன்டர்வல் a, b எடுத்துக்கிறேன். a, b to r ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இதோட மாடுலஸ் ஆஃப் கண்டினியூட்டின்றது இப்படி டிஃபைன் பண்ணுறேன். ஒமேகா f, h. ஓகே, இதுதான் மாடுலஸ் ஆஃப் கண்டினியூட்டி. ஓகே, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுப்ரீமம். ஸோ யூ ஹேவ் டு டேக் த சுப்ரீமம் ஆஃப் f of u minus f of v, the absolute. Okay, f of u minus f of v such that a less than or equal to f of u less than or equal to f of v less than or a less than or equal to u less than or equal to v less than or equal to b. Okay, and then u minus v வந்து என்ன இருக்குன்னா இது ரெண்டுக்கும் எப்படி எடுக்கணும்னா u minus v வந்து strictly less than or equal to h. Okay, so இந்த மாதிரி எடுக்கிறேன். So less than or equal to, ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த டெஃபினிஷனுக்கு பேர். ஸோ இதுக்கு பேர் வந்து மாடுலஸ் ஆஃப் கண்டினியூட்டின்னு பேர். ஸோ ஒமேகா ஆஃப் எஃப் கமா ஹெச் வந்து எஃப் ஆஃப் யூ மைனஸ் எஃப் ஆஃப் வி. ஓகே, எல்லா யூ கமா வி வந்து எடுத்துட்டு அதில் எஃப் ஆஃப் யூ மைனஸ் எஃப் ஆஃப் வி கண்டுபிடிக்கிறீங்க. ஏ அந்த யூ கமா வி வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஏக்கும் பி கடையில் உள்ள 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க. அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா யூக்கும் விக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்சோட சிறுசாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து மாடுலஸ் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த குவான்டிட்டி இந்த ஒமேகா ஆஃப் எஃப் கமா ஹெச் இருக்குல்ல, இது என்ன பண்ணுதுன்னா எப்படி வந்துட்டு எஃப் வந்துட்டு அந்த ஸ்மால் இன்டர்வல் வந்துட்டு அந்த ஸ்மால் இன்டர்வல் வித் கட்சியில் வந்து எப்படி வந்து அது சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்குது. ஓகே, ஸோ எப்படி சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அந்த இது கண்டுபிடிக்குது. ஓகே, சப்போஸ் எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆயிரும். ஓகே, ஏன்னா வந்து ஏகமா பின்றது காம்பாக்ட் இன்டர்வல் இருக்குங்க. ஸோ அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆயிரும். ஸோ இந்த கேஸில் எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஆஃப் ஒமேகா கட்சி வந்து என்ன ஆகும்னா 0 ஆயிரும். h tends to 0 இருக்கும்போது. ஓகே, ஸோ லிமிட் h tends to 0 ஒமேகா ஆஃப் எஃப் கமா ஹெச் வந்து என்னவா இருக்குன்னா 0 ஆயிரும். எப்போ 0 ஆகும்னா எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா. ஓகே, எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஒமேகா ஆஃப் எஃப் கமா ஹெச் வந்து 0 ஆயிரும். எஃப் வந்து கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா இந்த ஒமேகா வந்து என்ன ஆகாது, 0க்கு போகாது. ஓகே, ஸோ ஏன்னா இது கண்டினியூஸாக இருக்கும்போது இந்த கட்ச் வந்து டென்ஸ் டு 0 இருக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அந்த யூ மைனஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து சிறுசாகிட்டே போகும். ஸோ எஃப் ஆஃப் யூ மைனஸ் எஃப் ஆஃப் யூ வந்துட்டு என்ன இது கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போகும்போது ரெண்டு வந்து கோயின்சிடன்ட் ஆகும். ஸோ சுப்ரீமமும் வந்துட்டு என்ன இருப்போது நமக்கு வந்து 0 ஆயிரப்போகுது. ஸோ அதனால் ஒமேகா ஆஃப் எஃப் கமா ஹெச் வந்து 0க்கு டெண்ட் ஆயிரும். இது வந்து ஸோ அது போக என்னன்னா சப்போஸ் எஃப் வந்து டிஃபரன்சியபிளாக இருந்து அது போக எஃப் வந்து பவுண்டடாக இருக்குது. எஃப் வந்து டிஃபரன்சியபிள் அந்த எஃப் பவுண்டடாக இருந்துச்சுன்னா நம்மளோட மீன் வேல்யூ தியரம் படி என்ன பண்ணலாம்னா எஃப் ஆஃப் யூ மைனஸ் எஃப் ஆஃப் வி வந்து என்னவா இருக்குன்னா ஈக்குவல் டு எஃப் டாஸ் தேர் எக்ஸிஸ்ட் சி சச் தட் எஃப் டாஸ் ஆஃப் சி இன்டு யூ மைனஸ் வி இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நம்மளோட மீன் வேல்யூ தியரம் படி. ஸோ ஆர் இது என்ன பண்ணலாம்னா இது வந்து ஈக்குவல் டு, ஸோ இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு, ஓகே, இது சப்போஸ் எஃப் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் இன்டு யூ மைனஸ் விஆர் இருக்கும். சப்போஸ் எஃப் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா சம் m1, ஓகே, ஸோ பவுண்டட் பை m1 அப்படின்னா ஆர் எம்னா எம் இன்ட்டு யூ மைனஸ் விஆர் இருக்கும். பட் யூ மைனஸ் வி வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச். ஸோ அதனால இது வந்து எம் இன்ட்டு ஹெச்ஆர் இருக்கும். ஓகே, ஸோ எஃப் வந்துட்டு டிஃபரன்சியபிள் அண்ட் பவுண்டடாக இருந்துச்சுன்னா இந்த இது
ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது கூட ஒமேகா வந்து என்னவா இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 48 கட்சியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர்னு வரப்போகுது. ஸோ 3x ஸ்கொயர்லேருந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ வந்து அதோட வேல்யூஸ் வந்து என்ன வரப்போகுது 48 கட்சின்னு வரப்போகுது. இஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ 3 × 16. ஸோ அதனால் வந்து 48 வரப்போகுது. ஸோ அது வந்து 48 கட்சி. ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் அக்யூரசி தியரம் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, அந்த ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷனில் சப்போஸ் P இஸ் த ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல். ஓகே, அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த இன்டர்பிரேட் பண்ணுது at the end points of the interval. Okay, at the end points of the interval and கட்சி equal to b minus a இருந்துச்சுன்னா அந்த இன்டர்பிரேட் பண்ணுற பாலினாமியல் எப்படி இருக்கும்னா f of x minus p of x வந்துட்டு அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா less than or equal to omega into f comma கச்சா இருக்கும். ஓகே, less than or equal to omega into f comma கச்சா இருக்கும். ஸோ நம்மளோட லீனியர் ஸ்ப்ளைன் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னா அதோட எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இந்த மாடலஸ் ஆஃப் கண்டினியூட்டி இருக்குல்ல அதான் தான் இருக்க போகுது. ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் இது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி. ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி. ஸோ இந்த ப்ரூஃப் பார்க்கலாம் என்னென்னு. ஸோ சப்போஸ் இந்த லீனியர் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன்னா எந்த பாயிண்ட்ஸில் லீனியர் ஃபங்க்ஷன் இன்டர்பிளேஸ் த பாயிண்ட்ஸ் அட் த எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஏ கமா பின்ற இன்டர்வலில் வந்து இன்டர்பிளேட் பண்ண போகுது. ஸோ ஏ கமா பின்ற பாயிண்ட்டில் இன்டர்பிளேட் பண்ணால் அப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா நம்மளோட சிம்பிள் இதுதான். ஸோ அது வந்து எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி into f of b, okay, plus b minus x into b minus x by b minus a, okay, sorry, this is the b minus a. ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ்ல நான் கலெக்ட் பண்றேன் அவ்வளவுதான். ஓகே, வேற எதுவுமே இல்லை. f of b minus f of a. ஸோ இதுதான் என்னோட பாலினாமியல். ஸோ ஒன் செகண்ட் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி தான். ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட a, b f of a, f of b இருக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? f of b minus f of a divided by b minus a into x minus a. இந்த பக்கம் y மைனஸ்னு வரப்போது. ஸோ y minus f of a. ஓகே, ஈக்குவல் டு. ஸோ இதுதான் என்னோட பாலினாமியல். ஸோ அதை தான் அதை எழுதியிருக்கேன். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, y ஈக்குவல் டு இதை தான் p of xன்னு எழுத போகிறேன். p of x ஈக்குவல் டு f of a plus f of b minus f of a into divided by b minus a into x minus a இருக்கு. அதை தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்னா b minus a into f of a, okay, plus f of b minus f of a. Okay, so f of b by b minus a into x minus a, okay, plus minus f of a into x minus a divided by b minus a. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகே b minus a into x minus a இருக்குது. ஸோ இது வந்து டிவைட் பை b minus a. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா b minus a அந்த இதை எடுத்திங்கன்னா ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இதில் b minus a f of a காமன். ஸோ f of a காமனாக எடுத்திங்கன்னா b minus a minus x minus a இருக்குது. ஓகே, ப்ளஸ் ஏன்னு வந்துடும் டிவைட் பை b minus a. ஓகே, ப்ளஸ் f of b into x minus a by b minus a இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? f of a into b minus x by b minus a plus f of b into b minus a by b minus x by sorry f of b into x minus a by b minus a. அதான் எழுதிருக்கேன். அதை தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா p of xன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஓகே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த f of x minus p of x தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதான் அதோட டெரிவேஷன் பார்ட் எப்படி வந்துச்சுன்றது. ஓகே, ஸோ இப்போ f of x minus p of x என்னன்றதை கண்டுபிடிக்கும். ஸோ f of x minus p of x அப்படின்றது என்ன ஆக போகுதுன்னா ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா x minus a into அது எழுதுறேன். ஸோ x minus a அந்த இது அப்படி எழுதுறேன். x minus a by b minus a into f of x minus f of b. ஓகே, f of x minus f of b. ஓகே, plus b minus x into f of x minus f of a. Okay, so and b minus x into b minus a into f of x minus f of a. Okay, நம்ம வந்துட்டு ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ இப்போ f of x minus f of b வந்து என்னவா இருக்க போகுதுன்னா இது வந்து less than or equal to omega of f comma கச்சா இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி இதுவும் less than or equal to omega of f comma கச்சா இருக்க போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா x minus a by b minus a
into omega of f comma h plus இது வந்துட்டு அதே மாதிரி x minus a by b minus x by b minus a into omega of f comma h இருக்குது. ஸோ omega of f comma h வந்து ரெண்டுலேயுமே காமன். ஸோ அதனால் அதை எடுத்துட்டோன்னா x minus a b minus a-வும் காமன். ஸோ x minus a by b minus a in plus b minus x into omega of f comma h. ஸோ x cancel, b minus a cancel. ஸோ இது வந்து omega of f comma h. So the proof is done. Okay. So next என்ன அப்படின்னா linear spline accuracy theoremல suppose if P is a linear spline having knots A equal to x0, x1, x2, etc. xn equal to b, அப்போ இந்த Pன்ற இன்டர்பிளேஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, P இன்டர்பிளேட்ஸ் த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா இந்த நாட்ஸில் வந்து இன்டர்பிளேட் பண்ணுச்சுன்னா கட்சி வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் தட் இன்டர்வல். ஓகே, இந்த x0 ஸோ என்ன பண்ணுன்னா x0, x1, x2 எடுக்கிறதுல x0, x1, x2, etc. xn எடுக்கிறதுல. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். அதில் உள்ள மேக்ஸிமம் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கெச்சின்னு எடுத்துட்டேன்னா அப்போ என்ன ஆகுனா இந்த f of x minus p of x வந்துட்டு less than or equal to omega of f comma h இருக்கும் for all x comma எந்த x into a comma b ல எடுத்தாலும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதே தியரத்தை திருப்ப எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இன்டர்வல் ஒவ்வொரு சப் இன்டர்வலுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து என்ன பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த தியரம் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஐ ஜஸ்ட் லீவ் இட் டு யூ எக்ஸசைஸ். ஓகே, நீங்களே வந்து எக்ஸசைஸாக வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தியரம் என்ன சொல்லுதுன்னா இப்போ நிறையா நாட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இது வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பேசிங் வந்துட்டு கட்சி வந்து 0க்கு போச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷனும் நம்மளோட லீனியர் ஸ்ப்ளைனும் என்ன ஆகும்னா எஃப்க்கு வந்து கன்வர்ஜஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதாவது இந்த இன்டர்வல் வந்து நீங்கள் சிறுசாக்க அந்த கட்சி வந்துட்டு என்ன ஆகும் 0க்கு போகும். அந்த கட்சி 0க்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நம்மளோட பாலினாமில் வந்துட்டு பாலினாமிலும் எஃப் வந்துட்டு என்ன ஆயிரும் அந்த ஸ்ப்ளைன் இன்டர்பிளேஷனும் நம்மளோட ஃபங்க்ஷனும் வந்துட்டு என்ன ஆயிரும் ஆல்மோஸ்ட் converges to the same thing. Okay, so அந்த இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு லீனியர் ஸ்ப்ளைன் பார்த்தோம். ஸோ லீனியர் ஸ்ப்ளைன் பார்த்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனில் என்ன பண்ண போறோம்னா இதே தான் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதே தான், எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன்ஸ் ஆர் 2 கண்டிஷன்ஸ் போட போகிறோம். ஸோ லீனியர் ஸ்ப்ளைன் பிளைன் ஆஃப் 1 டிகிரி வந்துட்டு ஹையர் வந்துட்டு மோர் காம்ப்ளிகேட்டடாக இருப்பது. ஸோ நம்ம வந்துட்டு குவாட்ரட்டிக்கும் கியூபிக்கும் மட்டும் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, குவாட்ரட்டிக்ன்றதுக்கு என்ன பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கியூன்றது வந்து குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன் அப்படின்னு எப்போ சொல்கிறோன்னா இது வந்து குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன் எப்போ சொல்கிறோன்னா குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன் அப்படின்றது கண்டிஷன்ஸ் நம்பர் 1 அப்படின்னா டொமைன் ஆஃப் இன்டர்வல் வந்து அதாவது கியூ வந்து எங்கேருந்து எங்கே போகணும்னா a, b to r இருக்கணும். ஓகே, டொமைன் ஆஃப் இன்டர்வல் வந்துட்டு a, b இருக்கணும். அது போக ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா கியூவும் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, அது போக கியூடாஸும் கண்டினியூஸாக இருக்கணும். ரெண்டுமே கண்டினியூஸாக இருக்கணும். கியூவும் கண்டினியூஸாக இருக்கணும், கியூடாஸும் கண்டினியூஸாக இருக்கணும். ஆன் என்டையர் a, b வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, அது போக இந்த நாட்ஸ் இருக்குல்ல நம்மளோட பாயிண்ட்ஸ் x0, x1, x2, etc. xn. ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா அந்த Q0, Q1 இந்த Q வந்துட்டு என்னவா இருக்குன்னா இந்த எல்லா இதுலேயும் என்ன இருக்குன்னா Q வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சப்போஸ் என்னோட a, b வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வந்து பார்ட்டிஷன் பண்ணி எப்படி எழுதுனா இந்த இதை பார்ட்டிஷன் பண்ணி x0, x1, etc. xn எழுதிட்டேன். ஸோ இப்போ xi, xi+1ன்ற இன்டர்வல் எடுத்தோன்னா இந்த எந்த xi+1 இன்டர்வல் எடுத்தாலும் அந்த இதில் என்ன இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த பாலினாமில் வந்து என்னவா இருக்குன்னா 2 டிகிரி மேக்ஸிமம் வந்து 2 டிகிரி தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன் அப்படின்றது பேர். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். செகண்ட் டிகிரி குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் தப்பாக இருக்குது. செக் வெதர் த ஃபாலோயிங் Q of x is a second quadratic spline or not. ஓகே, ஸோ அதான் செக் பண்ண போகிறோம். ஸோ செக் whether Q of x equal to கொடுத்துருக்கிறது வந்து x square minus x square 1 minus 2x. ஓகே, ஸோ x square இது வந்து எங்கே இருந்து இருக்குன்னா -10,0 இது 0,1ல 1,20. ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இது வந்து ஸ்ப்ளைனா குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனா இல்லைன்றது பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் டிகிரி வந்துட்டு இது வந்து லீனியர், இது வந்துட்டு குவாட்ரட்டிக். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அட்மோஸ்ட் தான் 2 சொல்லியிருக்கோம், எக்ஸாக்ட்லி 2 சொல்லலை. ஸோ அதனால் இது வந்து என்னது இது வந்து குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன் தான். ஸோ இது சாட்டிஸ்ஃபை இது வந்து லீனியரு பட் அட்மோஸ்ட் 2 தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து இதை பொறுத்தவரை இது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட்டு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சப் இன்டர்வல்லையும் அட்மோஸ்ட் டிகிரி வந்து 2 தான் இருக்குது. x ஸ்கொயர் இருக்குது, -x ஸ்கொயர் இருக்குது, 1 - 2x இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டொமைன் ஆஃப் இன்டர்வல் a, b கண்டுபிடிக்கணும். ஸோ டொமைன் வந்துட்டு என்னது -10, 20 இதுதான் என்னோட டொமைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஸோ தேர்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைட். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு எல்லாமே வந்து குவாட்ரட்டிக் தான். ஓகே, ஸோ குவாட்ரட்டிக் தான் இருக்குது. மேக்ஸிமம் டிகிரி வந்துட்டு என்னவா இருக்குது நமக்கு வந்துட்டு 2 தான் இருக்குது. ஸோ அதனால் இது குவாட்ரட்டிக். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு முடிஞ்சுது. ஓகே, ஸோ வந்து அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நான் வந்து Q வந்துட்டு கண்டினியூஸாக பார்க்கணும். Q வந்து கண்டினியூஸாக பார்க்கணும்.
-10,0ல ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் பாலினாமியல், இது வந்து கண்டினியூஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். 0,1 நோ ப்ராப்ளம், -x ஸ்கொயர், ஸோ நோ ப்ராப்ளம். 1 - 2x அகைன் லீனியர், ஸோ 1,20 நோ ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் எங்கே வரப்போகுதுன்னா 0,1ல மட்டும் தான் வந்துட்டு அது வந்து குவாட்ரட்டிக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணோம். ரிமைனிங் பிளேசஸில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்ல மட்டும் நான் செக் பண்ணோம். ஸோ அது இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து கண்டினியூஸாக இல்லையான்றதை செக் பண்ணணும். ரெண்டு இதையும் செக் பண்ணணும். க்யூவும் செக் பண்ணணும், க்யூடாஸும் செக் பண்ணணும். ஸோ q ஆஃப் x நான் என்ன கண்டுபிடிக்கணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 + q ஆஃப் x-ம், ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 +, ஓகே, 0 + இங்கே 0 மைனஸ், ஓகே, ரெண்டுக்கும் q ஆஃப் x வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அது போக என்ன கண்டுபிடிக்கணும், லிமிட் q எக்ஸ்டென்ஸ் டு 0 1 + q ஆஃப் x-ம், ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 - q ஆஃப் x-ம் சேமான்னு பார்க்கணும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + q டாஸ் ஆஃப் x-ம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + 0 - q டாஸ் ஆஃப் x-ம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 + q டாஸ் ஆஃப் x-ம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 - q டாஸ் ஆஃப் x-ம் சேமா இல்லைன்றதை செக் பண்ணும். ஓகே, இது சேமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ராப்ளம் முடியும். ஸோ இது வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. சாரி, இது வந்து ஸோ எக்ஸ்டென்ஸ் டு 0 + வந்து என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ஸோ அதில் -x ஸ்கொயர், இதுலேயும் 0 தான் வரப்போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, x - x q ஆஃப் x வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ அதுவும் இதுவும் ப்ராப்ளம் இல்லை. 0 - போட்டாலும் சரி, 0 + போட்டாலும் சரி, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்னன்னா 1 - பார்க்கணும். ஸோ 1 - பார்க்கும்போது இது வந்து -x ஸ்கொயர். அப்போ இதுக்கு என்ன வருதுன்னா -1 வருது. ஓகே, -x ஸ்கொயர், ஸோ -1 வருது. 1 - போடும்போது என்ன ஆகுதுன்னா 1 - 2x இருக்கணும். ஸோ அதுலேயும் இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது, இதுவும் -1 தான் வருது. ஸோ அதுவும் ப்ராப்ளம். ஓகே, ரெண்டுமே ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் q டாஸ் ஆஃப் x கண்டுபிடிக்கணும். q டாஸ் ஆஃப் x வந்துட்டு 0 + போடும்போது 2x இருக்குது. ஸோ 2xல வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 0 ஆயிடுது, நோ ப்ராப்ளம். அதில் -2x வருது. ஓகே, ஸோ -2x அதுலேயும் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுவும் 0 ஆயிடுது, ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து 1 + போடும்போது இது வந்து -2x, இது வந்து -2x இருக்குது. ஸோ அதில் 1 போடும்போது இது -2 இருக்குது, நோ ப்ராப்ளம். இதில் 1 - போடணும். ஸோ 1 - போடும்போது அது ஆல்ரெடி என்னவா இருக்குன்னா -2 தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ -2 ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன். இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனில் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆக்சுவலாக லீனியர் ஸ்ப்ளைனில் வந்து லைன் ஜாயினிங் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வந்து q ஆஃப் x வந்துட்டு இது மாதிரி எழுதணும். q ஆஃப் x வந்துட்டு சம் q0 ஆஃப் x, q1 ஆஃப் x, q2 ஆஃப் x, எக்ஸெட்ரா சம் qn - 2 ஆஃப் x வரைக்கும் எழுதலாம். ஓகே, ஸோ வேர் x பிலாங்ஸ் டு x பிலாங்ஸ் டு xi, xi + 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ x0, x2 ஹியர். ஓகே, x பிலாங்ஸ் டு x1, x3, எக்ஸெட்ரா வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நீங்கள் வந்து ஒரு QA ஆஃப் x கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு QA ஆஃப் x கண்டுபிடிக்கணும். QA ஆஃப் x வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா aix ஸ்கொயர் + bix + ci இருக்க போகுது. வேர் x பிலாங்ஸ் டு xi, xi + 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அப்ஜெக்டிவ் வந்து ஒரு குவாட்ரட்டிக் பிளைன், அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு இன்டர்வல் பிட்வீன் டேட்டா பாயிண்ட்ஸ்ல, ஃபார் ஈச் இன்டர்வல் பிட்வீன் டேட்டா பாயிண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணும். n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து அந்த ஒவ்வொரு இது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து xi + 1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ xi + 1 எடுத்துக்கிறேன். அந்த n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, n இன்டர்வல்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை அன்னோன்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ என்னோட பாலினாமியல்ல QA ஆஃப் x இருக்கு, aix ஸ்கொயர் + bix + ci. என்ன இருக்கு என்கிட்ட, n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எத்தனை இன்டர்வல்ஸ் இருக்கு, n இன்டர்வல்ஸ் இருக்கு. ஓகே, எத்தனை இன்டர்வல்ஸ், n இன்டர்வல்ஸ் இருக்கு. ஓகே, n இன்டர்வல்ஸில் என்ன பண்ணணும்னா எனக்கு எத்தனை அன்னோன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு இதுலையும் இதில் ஒரு அன்னோன், இதில் ஒரு அன்னோன், இதில் ஒரு ஸோ 3 அன்னோன்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன இருக்குன்னா 3 அன்னோன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, n இன்டர்வல்ஸ் இருக்கு. ஸோ 3n அன்னோன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை கண்டிஷன்ஸ் தேவைன்னா 3n அன்னோன்ஸ் இருக்குன்னா எத்தனை கண்டிஷன்ஸ் தேவை, 3n கண்டிஷன்ஸ் தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றது தான் கொஸ்டின் மார்க். ஓகே, எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றது தான் கொஸ்டின் மார்க். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன இருக்கா என்கிட்ட அப்படின்னா, ஸோ இப்போ இன்டர்வல். ஓகே, ஒவ்வொரு இன்டர்வல் எடுக்கிறேன், ஒவ்வொரு இன்டீரியர் நாட்ஸும் எடுக்கிறேன். ஸோ x0,
ஸோ இப்படி இருக்குது x0 x1 x2 எக்ஸெட்ரா xn இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு இன்டீரியர் நோட்ஸும் இருக்கிறேன் x1 x2 எக்ஸெட்ரா xn-1 வரைக்கும் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்னா நான் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், என்னோட அட்ஜசன்ட் பாலினாமியல்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணா இப்போ q0 ஆஃப் x, சப்போஸ் எங்கிட்ட q0 ஆஃப் x, q1 ஆஃப் x, q2 ஆஃப் x எக்ஸெட்ரா இருக்குது அப்படின்னா இப்போ என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுனா q1 ஆஃப் x வந்துட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து x0, x1, இது x0 x1, x2, இது வந்து x2, x3 எக்ஸெட்ரா இருக்குது. இதில் என்ன கண்டுபிடிக்கணும், q1 ஆஃப் x, q0 ஆஃப் x1ம் q1 ஆஃப் x2வும் x1ம் சேமாக இருக்கணும். அதே மாதிரி q1 ஆஃப் x2வும் q2 ஆஃப் x2வும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் வந்துட்டு அப்போ என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா qi-1 ஆஃப் xi வந்துட்டு என்னது அப்படின்னா qi-1 ஆஃப் xi வந்து xi-1 வந்துட்டு என்ன அப்படின்னா qi-1 ஆஃப் xi-1 எண்டு பாயிண்ட்ஸ் வந்து என்னவா இருக்குதுன்னா இது வந்து f ஆஃப் xi-1 இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், qi-1 ஆஃப் xi-1 ai-1 ஆஃப் xi-1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் bi-1 xi-1 ப்ளஸ் ci ஈக்குவல் டு fi-1. இது வந்து எதுக்கு சேமாக இருக்கணும், qi ஆஃப் xi-1க்கும் சேமாக இருக்கணும். இது வந்து ஈக்குவல் டு qi ஆஃப் xi-1 இருக்கணும். ஓகே, அதுவும் f ஆஃப் xi-1 தான். ஸோ அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ணும், ai இன்ட்டு xi-1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் bi இன்ட்டு xi-1 ப்ளஸ் ci ஈக்குவல் டு fi-1. ஓகே, ஸோ இது ரெண்டு சேமாக இருக்கணும். இது வந்து எங்கே இந்த இன்டீரியர் நோட்ஸ் எல்லாம் i ஈக்குவல் டு 2 3 எக்ஸெட்ரா n-1 வரைக்கும், சாரி n வரைக்கும். ஓகே, ஸோ n வரைக்கும் போய்க்கலாம். அது வந்து ஏன்னா எண்டு பாயிண்ட் ப்ரீவியஸ் பாயிண்ட் தான் எடுக்கணும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் வந்து இன்டீரியர் நோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ எத்தனை கண்டிஷன்ஸ் வருதுன்னா 2n-2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொன்றில் ரெண்டு இருக்குது. ஸோ n-2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இது வந்துட்டு என்ன ஆயிடுது, நமக்கு வந்து n-2 பாயிண்ட்ஸ் வந்துருது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு இது பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் a1 x0 ஸ்கொயர் ப்ளஸ் b1 x0 ப்ளஸ் c1 ஈக்குவல் டு f ஆஃப் x0 எடுத்துக்கலாம். an(xn) ஸ்கொயர் ப்ளஸ் bn(xn) ஸ்கொயர் ப்ளஸ் bn(xn) ப்ளஸ் c வந்து f ஆஃப் x0. அப்போ லாஸ்ட் ரெண்டு கண்டிஷன்ஸ், லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஸோ இது வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து எங்கே இருந்துன்னா 0, ஸோ i ஈக்குவல் டு 1 2 எக்ஸெட்ரா n-1 வரைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ அடுத்ததுக்கு என்ன பண்ணுறோம், அடுத்தது எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்னா x0க்கும் x1க்கும் பார்க்குறேன், அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. அப்போ எனக்கு 2n கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. இன்னும் எனக்கு என்ன கண்டிஷன்ஸ் தேவைன்னா எனக்கு வந்து ஒன் மோர் n கண்டிஷன்ஸ் தேவை. ஸோ அந்த n கண்டிஷன்ஸ் எப்படி எடுக்க போகிறேன்னா இப்போ எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா q-லேயும் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ q' ஆஃப் ஓகே q' ஆஃப் i-1 xi-1 என்னவா இருக்கணும்னா q' ஆஃப் i ஆஃப் xi-1. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் எடுத்தோன்னா q' ஆஃப் q0' ஆஃப் x1ம் q1' ஆஃப் x1ம் சேமாக இருக்கும். அதே மாதிரி q1' ஆஃப் x1ம் ஓகே q1' ஆஃப் x2வும் q2' ஆஃப் x2வும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லா இதுக்கும் இது பண்ணணும். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து எனக்கு ஒரு n-1 கண்டிஷன்ஸ் வரும். அப்போ இது qi-1 ஆஃப் xi-1ன்றது 2ai-1 xi-1 ப்ளஸ் bi ஈக்குவல் டு 2ai xi-1 ப்ளஸ் bi. ஓகே, ஸோ இது வந்து bi-1. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணனா என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து எனக்கு ஒரு n-1 கண்டிஷன்ஸ் வரும். ஓகே, இது வந்து இன்டீரியர் நோட்ஸ்க்கு. இப்போ 3n-1 கண்டிஷன் 3n அன்னோன்ஸ் இருக்குது, 3n கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ எனக்கு என்ன 3n-1 கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கண்டிஷன் எனக்கு மிச்சம் இருக்குது, ஒரு கண்டிஷன்ஸ் எனக்கு ஏன்னா ஒரு கண்டிஷன்ஸ் எனக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணும், ஸோ இது வந்து நிறைய வேஸில் இது பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் மட்டும் 0 எடுத்துக்கிறோம். அதாவது என்ன எடுக்க போகிறேன்னா a1 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறேன். a1 ஈக்குவல் டு 0 எடுத்துட்டேன்னா மீதி அப்போ எத்தனை கண்டிஷன்ஸ் வந்துருச்சு, மொத்தமாக எனக்கு 3n கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து அதே நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் தான் 3 4.5 7 9. ஓகே, ஸோ கொடுத்துருக்க வந்து 2.5 1 2.5 அண்ட் 0.5. ஓகே, ஸோ இதே தான் n ஈக்குவல் டு 3 இருக்குது, அன்னோன்ஸ் இருக்குது, x ஈக்குவல் டு 5ல் கண்டுபிடிக்கணும். ஸோ x ஈக்குவல் டு 5ன்றது இந்த இடத்துல தான் வரப்போகுது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்குரிய மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இதில் என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு 3 n வந்து 3, அப்போ எத்தனை அன்னோன்ஸ் இருக்கும் போது 9 அன்னோன்ஸ் இருக்கும் போது. ஸோ 9 அன்னோன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ qi-1 ஈக்குவல் டு f ஆஃப் xi-1 qi ஆஃப் xi-1 ஈக்குவல் டு f ஆஃப் xi-1 யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ இதை கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்னா நமக்கு வந்துட்டு ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 4.5 இன்ட்டு
4.5 square into a1. Okay, so அந்த கண்டிஷன்ஸ் நான் டேரக்டாக எழுதுறேன். 4.5 square into a1 plus 4.5 into b1 plus c1 equal to, ஸோ அந்த end points 1.0. அடுத்து வந்து 4.5 into 4.5 square into a2 plus 4.5 into b2 plus c2 equal to 1.0 once again. ஓகே, ஏன்னா அந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ்ல சேமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இதுக்கு எடுக்கும்போது 7 ஸ்கொயர் a2 7 ஸ்கொயர் a2 plus 7 b2 plus c2 equal to இதோட பாயிண்ட்ஸ் 2.5. ஓகே, அதே மாதிரி 7 ஸ்கொயர் a3 plus 7 b3 plus c3 equal to 2.5. ஓகே, ஸோ இது வந்துட்டு 4 கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. அது போக என்ன இருக்குது, நமக்கு வந்து அந்த எண்டு பாயிண்ட்ஸ் இது பண்ணுறோம். ஸோ எண்டு பாயிண்ட்ஸில் இது பண்ணும்போது 3 ஸ்கொயர் a1 ஓகே ப்ளஸ் அகெயின் 3b1 ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 2.5. ஓகே, அடுத்து இந்த எண்டு பாயிண்ட் ஸோ 9 ஸ்கொயர் a3 ப்ளஸ் 9b3 ப்ளஸ் c3 ஈக்குவல் டு 0.5. ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை கண்டிஷன்ஸ் வந்துச்சு, 2 4 6 கண்டிஷன்ஸ் வந்துச்சு. இன்னும் எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் தேவை. ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், அதோட டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் எடுக்கும்போது என்ன வரப்போகுது, அது வந்துட்டு 9a1 ஓகே ப்ளஸ் b1 ஈக்குவல் டு 9a2 ப்ளஸ் b2. ஓகே, அதே மாதிரி 14a2. ஸோ அடுத்ததுக்கு 14a2 ப்ளஸ் b2 ஈக்குவல் டு அந்த இதுக்குரியது 14a3 ப்ளஸ் b3. ஓகே, ஸோ 8 கண்டிஷன் ஆயிடுச்சு. a1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அந்த இதுக்கும் முடிஞ்சது. ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ இதை வந்து நான் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வந்துச்சு. அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோன்னா எனக்கு b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 எல்லாமே கிடச்சிடும். ஸோ அதான் இதுக்குரிய வேல்யூ. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு a1 b1 a2 b2 c2 எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ இதான் என்னோட பாலினாமில் இருக்குது. ஸோ q ஆஃப் x வந்துட்டு x ப்ளஸ் 5.5 மைனஸ் x ப்ளஸ் 5.5 இருக்குது. ஸோ q2 ஆஃப் x q1 ஆஃப் x q2 ஆஃப் x q3 ஆஃப் x கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ f ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும், அதாவது q ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். அதை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்மளோட செகண்ட் இதில் கண்டுபிடிக்கணும். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து 0.66ன்னு வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டு. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா இதே தான் குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனில் வந்து q0 q1 q2 qn மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ x0, x1 x2 x1, x2 எக்ஸெட்ரா கண்டுபிடிக்கணும். இதெல்லாமே என்ன இருக்கணும்னா எனக்கு வந்து கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் என்டையர் இன்டர்வலில். qடாஸும் கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ இசட்டை வந்து qடாஸ் ஆஃப் xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குரிய ஃபார்முலாவும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ QI வந்துட்டு q ஆஃப் x வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இசட்டை ஆஃப் n வந்துட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுவும் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்குரிய இன்டர்பிளேஷனோட இது. ஸோ யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, ஸோ அந்த நம்ம இப்போ போட்ட ப்ராப்ளத்துக்குரிய இன்டர்பிளேஷன் ஃபங்க்ஷனும் இதுதான். ஓகே, ஸோ யூ கேன் சி தட் எல்லாமே கண்டினியூஸாகவும் இருக்குது. கர்வும் வந்துட்டு குவாட்ரட்டிக்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கர்வு மட்டும் என்ன இருக்குன்னா லீனியராக இருக்குது. அதுவும் இப்போ கியூபிக் ஸ்ப்ளைனுக்கு என்ன பண்ணோம், அல்லது ஸ்ப்ளைன் ஆஃப் டிகிரி கேக்கு என்ன பண்ணோம்னா இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் வந்துட்டு டொமைன் வந்துட்டு அந்த இன்டர்வலில் டிஃபைன் ஆயிருக்கணும். எஸ் எஸ் டாஸ் எஸ் ட்ரிபிள் டாஸ் எஸ் ட்ரிபிள் டாஸ் எக்ஸெட்ரா எஸ்கே மைனஸ் 1 வரைக்கும் என்ன இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். அது போக அந்த நாட்ஸில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இதோட பாலினாமியலோட டிகிரி வந்து அட்மோஸ்ட் கேவாக இருக்கணும். இந்த 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து ஸ்ப்ளைன் ஆஃப் டிகிரி கேன்னு இருக்கும். கியூபிக் ஸ்ப்ளைன்னா எஸ் வந்துட்டு டொமைன் வந்துட்டு இன்டர்வல் ஏபியாக இருக்கணும். எஸ் எஸ் டாஸ் எஸ் டபுள் டாஸ் இந்த ரெண்டும் வந்து இந்த மூணுமே வந்து என்ன இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும் அந்த என்டையர் இன்டர்வலில். அந்த பாயிண்ட்ஸில் வந்து என்ன இருக்கணும், டிகிரி வந்து அட்மோஸ்ட் 3 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கியூபிக் ஸ்ப்ளைன் பேர். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இதே மாதிரி Q0 AX3 PAX2 CAX ப்ளஸ் DA. ஓகே, ஸோ இதில் கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணணும்னா கியூபிக் ஸ்ப்ளைனுக்கு வந்து AX2 ப்ளஸ் AX3 ப்ளஸ் BAX2 ப்ளஸ் CAX ப்ளஸ் DA அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதில் மொத்தம் எத்தனை அன்னோன் இருக்குன்னா 4 அன்னோன்ஸ் இருக்குது. ஸோ n ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா 4n ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 4n கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஓகே, 4n கண்டிஷன்ஸ் என்னன்றதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதோட ஆன்சர்ஸ் வந்து முடியும். ஓகே, 4n அன்னோன்ஸ் 4n கண்டிஷன்ஸ் ரிக்வயர். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் சேம் திங் இன்டீரியர் நோட்ஸ் எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா ஒரு 2n-2 கண்டிஷன்ஸ் வரும். ஓகே, இன்டீரியர் நோட்ஸ் எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா 2n-2 கண்டிஷன்ஸ் வரும். லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ்லேயும் வந்து பாஸ் த்ரூ பண்ணணும். அதனால் ஒரு 2 கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 2n கண்டிஷன்ஸ் வந்துருச்சு மொத்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து அது ஃபுல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு ஒரு n-1 கண்டிஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ ஒரு n-1 கண்டிஷன், செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அதில் ஒரு n-1 கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அப்போ எத்தனை வந்துருச்சு, நமக்கு 4n-2 கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ஓகே, டோட்டலாக 4n-2 கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு செகண்ட் இன்னும் 2 கண்டிஷன்ஸ் தேவை. ஓகே, அப்போ தான் அது வந்து இதாகும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா Q டபுள் டாஸ் ஆஃப் ஏவும்
q டபுள் டேஷ் ஆஃப் பியும் வந்துட்டு நான் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆயிரும்னா இந்த இதில் வந்துட்டு a1 வந்துட்டு 0 ஆயிரும், a வந்து 0 ஆயிரும். ஸோ அந்த 2 கண்டிஷன் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக எத்தனை கண்டிஷன்ஸ் வந்துடும், 4 கண்டிஷன்ஸ் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கியூபிக் ஸ்ப்ளைன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஈச் இன்டர்வல் வந்துட்டு இது மாதிரி x மைனஸ் ci டபுள் டேஷ் ஆஃப் xi மைனஸ் 1 xi மைனஸ் x ஹோல் கியூப் ci டபுள் டேஷ் ஆஃப் xi மைனஸ் x மைனஸ் xi n ஹோல் கியூப். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கியூபிக் ஸ்ப்ளைனுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அதோட இது. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து n-1 சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் வித் l-1 அன்னோன்ஸ் வரப்போது இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது வந்து எக்ஸசைஸாக எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டில் வந்து குவாட்ரட்டிக்கும் லீனியருக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி கியூபிக் ஸ்ப்ளைனுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாலினாமியல் இன்டர்போலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன், குவாட்ரட்டிக் இன்டர்போலேஷன், கியூபிக் ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷன் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நிறைய ஓப்பன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா x0, x1, x2 எக்ஸெட்ரா, அதாவது 1 டிகிரிக்கு தான் நீங்கள் வந்து அதாவது 1 டைமென்ஷனல் டேட்டா தான் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ x0, x1, x2, f0, f1, f2 அப்படி தான் எடுக்கிறீங்க. சப்போஸ் என்னோடது வந்து டேட்டா வந்து இப்படி இருக்குது, x, y இருக்குது, f(x, y)ன்றதை இன்டர்பிரேட் பண்ணும். ஓகே, அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது யோசித்து பாருங்கள். அதே மாதிரி ஸ்ப்ளைன் இன்டர்போலேஷனில் அதே மாதிரி x, y இருக்குது, f(x, y) இருக்குது. 2 வேரியபிளில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஹையர் டைமென்ஷன் போகும்போது அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ அது வந்துட்டு இட்ஸ் ஸ்டில் ப்ராப்ளம் இன் த ப்ராப்ளம் ஆஃப் ரிசர்ச் இன் திஸ் ஒன். ஓகே, இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. கியூபிக்ஸ் அந்த x, f(x), ஓகே, x, f(x) இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். x, y, f(x, y)னா எப்படி கண்டுபிடிக்குது, x, y, z, f(x, y, z)னா எப்படி கண்டுபிடிக்குது, அல்லது மல்டி டைமென்ஷனல் டேட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங் ப்ராப்ளம். ஸோ டேட்டா சயின்ஸில் வந்துட்டு நிறையா இது சம்மந்தமான ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் டேட்டா வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து டேட்டா சயின்ஸை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ மல்டி டைமென்ஷனல் டேட்டா இருக்குது. ஸோ அதில் வந்து இன்டர்போலேஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அந்த இன்டர்போலேஷனில் எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ப்ளைன், கியூபிக் ஸ்ப்ளைனோ அல்லது குவாட்ரட்டிக் ஸ்ப்ளைனோ அல்லது மல்டி டைமென்ஷனல் டேட்டாவோ இன்டர்பிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்துட்டு உங்களோட ஆராய்ச்சிக்காக விட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நியூமெரிக்கல் இன்டர்போலேஷன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியில் எப்படி வந்துட்டு லீனியர், நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.